அப்படியே விளக்கேற்றிங்க பரப்புறான்னு அப்படியே வச்சுக்கோ உட்காந்துப்பீங்க. அம்மா அம்மா ஏதோ ஒன்று கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க, அம்மா ஏதோ ஒன்று நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால நான் இதை இல்லை பண்ணுங்க. ஆரம், அங்கநியாசம், கரநியாசம், தியானம் எல்லாம் சொல்லி நான் இந்த மமோபாத்த நிரங்கநாயகனுடைய அருட்குழந்தையாகிய நான் இந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஏதோ நான் கற்று உணர்ந்து தெரிந்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். கடைசி வெள்ளிக்கிழமைக்காக வேண்டி அம்பிகையை தியானிக்கிறேன். விநாயகர் சதுர்த்திக்காக வேண்டி விநாயகர் பெருமானை தியானிக்கிறேன். யாரை நீங்க தியானிக்கிறீங்களோ அவங்களுக்கு நான் இன்னார தியானிக்கிறேன். அது உமையருபுரன் அவங்களுடைய புத்திரன், அதனால தியானிக்கிறேன். அவர் வேண்டுவார்க்கு வேண்டுவதெல்லாம் கொடுக்குறாரு, அதனால நான் தியானிக்கிறேன். இப்படி எல்லாம் சொல்லிட்டு அந்த தியானம் அது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த மந்திரத்தை இன்ன பலங்கருதி செய்கின்றேன் அப்படின்னு அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்லணும். சந்திரன் மொழியில் அவளை கண்டே சரணமென்று புகுந்து கொண்டேன். இந்திரியங்களை வென்று விட்டு எனதெல்லாம் கொன்று விட்டு நீங்க போய் நேர போய் விளக்கேற்றிட்டு அப்படியே விளக்கேற்றிங்க பரப்புறான்னு அப்படியே வச்சுக்கோ உட்காந்துப்பீங்க. அம்மா அம்மா ஏதோ ஒன்று கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க, அம்மா ஏதோ ஒன்று நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால நான் இதை இல்லை பண்ணுங்க. 6ஆம் மரப்பா 108 1008 அதெல்லாம் ஒதுக்கி வச்சிருக்கேன். 6ஆம் மரம் பப்புற வீட்டிலிருந்து உணரும் என் பல அடியா என்னை பழைய அடியார ஆக்கிப்பப்பா. நான் பரபரப்பு இல்லாமல் உன்னை அடைய வேண்டும். உன்னுடைய அருள்தாகத்தை நான் உணர வேண்டும். பப்பு அற வீடு இருந்து உணரும் என் பலர். நான் உனக்காக வேண்டி வந்திருக்கிறேன்ப்பா. எனக்கு இந்த கருணையை நீ செய்யவே வேண்டும் அப்படி விண்ணப்பம் வச்சுக்கோங்க கண்ணு. அப்படி விண்ணப்பம் வச்சுட்டு நீங்க கையை தேய்க்கிறது இதெல்லாம் எதுக்குன்னா உங்க மனம் ஒருங்குறதுக்கு. அப்போ நீங்க வடமொழியில இந்த முதல்ல அங்கநியாசம், கரநியாசம், தியானம் எல்லாம் சொல்லி நான் இந்த மமோபாத்த நான் இன்னாரு யாரு நான் பேரண்ட நாயகனாய அருட்குழந்தையாக்கிய நான் கற்பனை பண்ணிக்கிட்டேன்னா யார் என்னை அடிச்சிட போறான், நீ அருட்குழந்தையா அருள் இல்லாத குழந்தைன்னு என்னை யார் கேட்க போறான். நானே சொல்றேன், பேரண்ட நாயகனுடைய அருட்குழந்தையாகிய நான் இந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஏதோ நான் கற்று உணர்ந்து தெரிந்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அந்த சாமிகிட்ட பேசிட்டு இருந்தேன்ல, அப்போ அதுல ஒரு 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 மந்திரம் அவர் எனக்கு உபதேசம் பண்ணார். அதை உங்ககிட்ட சொல்லல. அப்பதான் அவர் சொன்னாரு, ஓம் சிவைய நம்ம ஓம், இத சொல்லுமா நீ தைரியமா சொல்லுன்னு சொல்லு. அதனால நான் அவர்கிட்ட சண்டை போட்டு வந்துட்டேன்னா, அப்போ யா அப்படிங்கக்கூடியது ஒரு எழுத்து, ஒரு வேர்டு. எழுத்துனா புரிய வார்த்தை, எழுத்து இல்ல வார்த்தை, ஒரு வேர்டு. சிவைய நம்மங்கக்கூடிய சிவைய நம்மங்கக்கூடியதான் மந்திரம் அப்படின்னு இறைவன் எனக்கு உணர்த்த நான் உணர்ந்து கொண்டேன். அது ஒரு மந்திரம். அந்த ரெங் சொன்னா அமருகம் சொன்னா இந்த சிவையை நம்ம சொன்னோம்னா இன்னும் எனக்கு என்னெல்லாம் சொன்னாருங்கிறத நான் நினைவு வரும்போதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அப்புறம் இப்ப நம்ம எங்க வந்துட்டோம். அதுக்கடுத்து தியானம். நான் கடைசி வெள்ளிக்கிழமைக்காக வேண்டி அம்பிகையை தியானிக்கிறேன். விநாயகர் சதுர்த்திக்காக வேண்டி விநாயகர் பெருமானை தியானிக்கிறேன். யாரை நீங்க தியானிக்கிறீங்களோ அவங்களுக்கு நான் இன்னார தியானிக்கிறேன். அது உமையருபுரன் அவங்களுடைய புத்திரன், அதனால தியானிக்கிறேன். அவர் வேண்டுவார்க்கு வேண்டுவதெல்லாம் கொடுக்குறாரு, அதனால நான் தியானிக்கிறேன். இப்படி எல்லாம் சொல்லிட்டு அந்த தியானம் அது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த மந்திரத்தை இன்ன பலங்கருதி செய்கின்றேன் அப்படின்னு அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்லணும். அதுக்கப்புறம் நான் அந்த மந்திரத்தை இடையீடு இல்லாமல் 108 முறை, 1008 முறை, 1,08 முறை, 48 நாட்கள் காலையில 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம் நான் சொல்லி பார்த்தேன் குழந்தைங்களாம். அப்போ 1,00,000 சில்வானம் வருது, 1,00,000 சில்வானம் வருது. எதுக்காக வேண்டி நீங்க எப்படி சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி நான் உங்களுக்கு சொல்றேன். தீபத்தை ஏற்றி வச்சுட்டு வெத்தலை காம்பு இருக்கு பாருங்க, வெத்தலை காம்பு இதான் காம்புன்னா இந்த காம்பு உங்களுக்கு இடப்பக்கமா இருக்கணும். நுனி இருக்கு பாருங்க,
அது வலப்பக்கமா இருக்கணும். காம்பை லைட்டா கிள்ளிக்கணும். வெத்தலை காம்பு வெத்தலை பாக்கு வச்சிங்கன்னா ஒன்றும் இல்லைம்மா, டெய்லி வெத்தலை பாக்கெல்லாம் வாங்குறதே இருக்குல்ல, நாங்கள் 10 ரூபா கொடுத்து வெத்தலை பாக்கு வாங்கி அது வீட்டில் யாரும் உபயோகிக்கிறது இல்லை. ரொம்ப நல்லது குழந்தைங்களா, வெத்தலை வாங்குனீங்கன்னா அது கூட ஒரு கடலை மிட்டாய் வச்சு சவைச்சு சாப்பிடுங்க. இது சளியே கட்டாது குழந்தைங்க. வெத்தலை 2 வெத்தலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், காலையில ஒரு வெத்தலை, பாதி வெத்தலை வைக்கலாங்கன்னு முழு வெத்தலை வைக்கக்கூடாது, 2 வெத்தலை வைக்கலாம். வெத்தலையில பாதி வைக்கலாம், பாதி நம்ம கிள்ள மாட்டோம். ஸோ 2 வெத்தலைக்கு குறைவில்லாம வளர்க்கணும் வைக்கும். காலையில ஒன்று சாயங்காலம் ஒன்று உருட்டி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரம் பசியும் தாக்கு பிடிக்கும், கபக்கட்டு வரவே வராது. சரியா? அது கூட ஒரு மிளகு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது சூப்பர் டாப். ரைட்டு. இப்போ நம்ம வந்து ஓட்டுத, இப்போ டைம் வந்து ஓட்டுதோம். உங்களுக்கு உருப்படியா இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியல. 12 மணி வரைக்கும் நம்ம ஓட்டுறோம். இப்ப என்ன பண்றோம்? வந்தருள் புரிக விரைந்தது தருணம் மாமணி மன்றிலே ஞான சுந்தர வடிவச்சோதியாய் விளங்கும் சுத்த சன்மார்க்க சத்குருவே. இதெல்லாம் சொல்லிட்டோமா? அதுக்கப்புறம் என்னுடைய விண்ணப்பம் என்ன? அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஆவியுட்களாம் நான் அன்பு செயல் வேண்டும். என்னுடைய விண்ணப்பம் அது. அதனால நான் வேள்வியில எல்லா வேள்வியில சொல்றேன். எப்பாரும் எப்பதமும் எங்கெனும் நான் சென்று எந்த நினைந்த அற்புகளையே வீடல் வேண்டும். செப்பாத மேல்நிலை சுத்த சோமார்க்க சங்கம் திகழ்ந்தோங்க அருட்சோதி செலுத்திவிடல் வேண்டும். தப்பேது நான் செய்யணும், நீ பொறுத்தல் வேண்டும். தலைவர் நீ பிரியாத நிலைமையும் வேண்டுவேன். இது வந்து என்னுடைய விண்ணப்பம். பொருள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஏன்னா நான் தினமும் சொல்றதான். இதுக்கடுத்து நான் எல்லாருக்காக வேண்டி நான் என்ன நினைக்கிறேன், இயற்கை அதனதன் காலங்களில் அதனதன் காரியங்களை செய்ய வேண்டும். அதன் பலனை பெற்று இந்நாடும் நகரமும் நாங்களும் உய்து பெறும். நாட்டுக்குள்ள நகரத்துக்குள்ள நம்மளும் வந்துட்டோம் இல்லை. இயற்கை வந்தா மழை காலத்துல மழை பெய்யணும் குழந்தைங்களா, வெயில் காலத்துல வெயில் பெய்யணும், இடி காலத்துல இடி பெய்யணும். இயற்கை அதனதன் காலங்களில் அதனதன் காரியங்களை செய்ய வேண்டும். அதுக்கு அடுத்த விண்ணப்பம். அதுக்கடுத்து என்று நான் ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பும் என்னிடம் ஒருவர் இது இடுவென்ற போது அவருக்கு இலை என்று சொல்லாமல் இடுகின்ற திரையும் இறையாம் நீ என்றும் எனைவிடா நிலையும் நான் என்றும் உன் நினைவிடா நெறியும் அயலார் நிதி ஒன்றும் நயவாத மனம் மெய்நிலை நின்று நிகழாத இடம். மெய்நிலை எது? மெய்நிலை சுத்த சன்மார்க்க சுகநிலைதான் மெய்நிலை. அதுல வந்து நான் கொஞ்சம் கூட தவறிடக்கூடாது. மெய்நிலை நின்று நிகழாததிடமும். இதோட மட்டுமா? உலகில் சீ என்று பே என்று நாய் என்று பிறர் தம்மை தீங்கு சொல்லாத தெளிவும் திறம் ஒன்று வாய்மையும் தூய்மையும் தந்து நின் திருவடிக்கு ஆளாக்குவாய். தாய் என்ற சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்த வேலை தன்முகத் துய்யமணி உன்முகச் செயலி சண்முகத் தெய்வமணி. இது நான் வந்து ஒரு 1008 வேள்வியில சங்கல்பம் பண்ணியிருப்பேன் குழந்தைங்களா. 1008 வேலை தொடர் வேள்வி 1008 வச்சிருப்போம் இல்லாமா, அப்புறம் 108 வேள்வி வச்சிருப்போம் ஒரு மாசத்துக்கு. அப்படி ஒரு 10-30 வருஷமா அது கூட பயணிச்சு வச்சுப்போம். அது இருக்கட்டும். இப்ப நம்ம வந்து கரநியாசம் அங்கநியாசம் இது எல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டோம். கவசம் எல்லா மந்திரத்தையும் சொல்லிட்டோம். இப்ப நீங்க இறைவன்ட்ட வேண்டிக்கோங்க. இப்ப நீங்க சொல்ல போறீங்க, என்ன சொல்ல போறீங்க? இந்த அண்ட பகிரண்டமும் அசையும்படியாக உங்களுடைய மந்திரம் இருக்கணும். நான் மனமொழி மெய்களால் எல்லாம் மனதுக்குள்ள நினைச்சுக்கோங்க, என்னுடைய பொருளாதார தடை நீங்க வேண்டும் என்று நான் அந்த மந்திரத்தை சொல்றேன். வழி வம்சத்திற்கும் நான் இந்த மந்திரத்தை விட்டுட்டு போறேன். அவர்களும் இந்த மந்திரத்தை சொல்லி அவர்களுடைய வினை எதுவானாலும் விதி எதுவானாலும் இந்த மந்திரம் அவர்களுக்கு எல்லா வகையிலும் பாதுகாப்பு அளிக்கட்டும். அப்படிங்கிறதெல்லாம் நீங்க சங்கல்பம் பண்ணிக்கோங்க. என்னென்ன வேண்டணுமோ வேண்டிட்டு தான் மந்திரத்தை சொல்லணும். தீபத்தை முதல்ல ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வச்சுட்டு கரநியாசம் அங்கநியாசம் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து என் உள்ளத்து அழுக்கையெல்லாம் நின் அருட்புணலால் துடைத்தனேன். அப்படி வந்து குடிக்கிறதுக்கு காரணம் என்ன? உள்ளத்தை கழுவ முடியல, கையை கழுவிட்டீங்க, உள்ளத்தை எப்படி கழுவுது? நின் அருட்புணல், இது அருட்புணல் கழுவிட்டீங்க.